கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 12ஆம் அதிகாரத்திலிருந்து தீர்க்க தரிசன வரங்களையும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் உண்டாகக்கூடிய வரங்களையும், அந்த வரங்கள் எல்லாவற்றையும் தேவனே கொடுக்கிறவர் என்றும், அந்த வரங்களிலெல்லாம் பிரதான வரம் அன்புதான் என்பதை குறித்தும் சொல்லிவிட்டு கடைசியாக அவர் சொல்லும்போது, கண்ணாடியிலே நம்மை நாமே பார்க்கும்போது கிறிஸ்துவின் தெய்வ உருவாகிய அன்பின் லட்சணம் குணம் நம்மிலே வெளிப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்துவை என்னிலே நானே பார்க்க வேண்டும் என்பது போல சொல்லுகிறார். அதற்கு ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் இருப்பது அன்பு என்கிற நல்ல குணம்தான். அதை வாழ்நாளெல்லாம் நாட வேண்டுமாம் என்று சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். நாடுவது என்பது உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாட வேண்டும். விரும்புங்கள் என்பது உங்களுடைய ஆசை, அது கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம், அது ரெண்டாவது. ஆனால் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? அன்பு. அன்பை நீ நாட வேண்டும், அதை நீ கண்டுபிடித்தி ஆக வேண்டும். கட்டாயமாக நீ இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். வரங்கள் உனக்கு விருப்பம் இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அதை விரும்பு, உனக்கு அதை இருந்தால் நல்லது. ஆனால் நாடுங்கள் என்பது கம்பல்சரியாக எடுக்க வேண்டிய ஒன்று என்ற அந்த பதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வரங்கள் என்பது அறிவு சார்ந்த, அதாவது அந்நிய பாஷை பேசுவது என்பது கற்றுக்கொள்ளக்கூடிய, பாஷைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை, வரன். அதனாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷை என்று வேதம் அதிகமாக குறிப்பிடும் போதெல்லாம் அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாஷைகளை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த பாஷைகள் எல்லாம் பூமியிலே உள்ள மனிதர்கள் பேசின பாஷைகள். ஒவ்வொரு மனிதர்களும், அதாவது அந்த பாஷைகளை குறித்த உள்ளவர்கள் புரிந்து கொள்ள, அர்த்தங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய பாஷைகள் என்பதை அதிகமாக வேதம் வலியுறுத்துகிறது. நல்ல கல்வி நிலையிலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே பிறந்த பிள்ளைகள், அவர்கள் சொந்த பாஷை தமிழாக இருந்தாலும், தாய்மொழி தமிழாக இருந்தாலும், ஆங்கிலத்திலே அவர்கள் பேசுவதும், ஆங்கிலத்திலே ஜெபிப்பதும், ஆங்கிலத்திலே ஆண்டவரை ஆராதிப்பதும் அவர்களுக்கு மிக எளிதாக இருக்கும். இன்னும் ஆழமான மனநிலைமையும் ஆழமான கருத்தையும் உடையது போல காணப்படும். ஏனெனில் அவருடைய கல்வி அவர்களுக்கு ஆழமான வார்த்தைகளை, விதவிதமான வார்த்தைகளை, மொழி ஆக்கம் கொண்ட வார்த்தைகளை அவர்கள் கற்றிருக்கிறார்கள். சரளமாக வீடுகளிலே பேசி வருகிற தாய்மொழியிலே அவ்வளவு ஆழ்ந்த அந்த ஆக்கமுள்ள பொருட்களை உடைய, அர்த்தத்தை உடைய தமிழ் சொற்களை நாம் அதிகமாக பயன்படுத்தாததினாலே இந்த காரியங்கள் எல்லாம் உண்டாகிறது. இப்படி அந்நிய பாஷைகளே நாம் பேசுவோம் என்றால் தேவனுக்கும் நமக்கும் அது புரியும். ஏனெனில் தேவன் எல்லா பாஷைகளையும் அறிந்தவர். சில வேளைகளிலே ஆங்கிலம் கற்ற நமக்கு கூட இன்றைய காலகட்டத்திலே பேசுகிற ஆங்கிலம் பேசும் பிள்ளைகளிடத்தில் கேட்கும்போது நமக்கு புரிவதில்லை. இவைகளை ஞான வரங்கள் என்று பவுல் பட்டியலிடுகிறார். அதாவது அந்நிய பாஷை பேசினாலும் அதிலே குறை உண்டு, எல்லோருக்கும் புரியாது. ஆனால் அன்பின் பாஷை எல்லோருக்கும் புரியும். அன்பின் பாஷை மிக அவசியமானது என்பதை போல விளக்கப்படுத்துகிறார். அதே போல 3வது வசனத்தில், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதல் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். தேவனுடைய மகத்துவங்களை, அவருடைய சர்வ வல்லமையை விளக்கப்படுத்தக்கூடியதாக இந்த தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஆதலால் மக்களுக்கு, மனிதர்களுக்கு அதை கேட்கும் பொழுது தேவன் எவ்வளவு உயர்ந்தவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவருடைய மகத்துவங்கள் எவ்வளவு பெரியவைகள், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, இவைகளெல்லாம் ஞானத்தையும் அறிவையும் பக்தியையும் ஆறுதலையும் தருகிறது. தேவன் செய்ய நினைத்ததை மனிதன் தடுக்க முடியாது என்று இவையெல்லாம் தீர்க்க தரிசனங்களாக பேசும் பொழுது, ஒருவேளை தேவன் நம் வாழ்க்கையிலே நமக்கு நாம் விரும்பினதை செய்யாமல் போயிருந்தால் கூட நாம் இந்த வார்த்தைகளினாலே ஆறுதல் அடைவோம். ஏனெனில் அவருக்கு விருப்பமானதை அவர் செய்கிறார் என்று ஏற்றுக்கொள்கிறோம். பக்குவம் வரும். இதுவும் அறிவும் பக்தியும் தான், புத்தியும் தான். இப்படி தேவனால் கூடுகிற அல்லது நாம் விரும்புகிற, நாம் விரும்பாத எந்த காரியமாக இருந்தாலும் அவைகளை தேவனே செய்கிறார் என்று சொல்லக்கூடிய தரிசனங்கள். அதில் கூட சில மனிதர்களுக்கு ஆறுதல் கிடைத்துவிடும். ஆனால் அந்நிய பாஷை பேசுகிறவனுக்கோ, அந்த பேசுவதை கேட்பவனுக்கு எந்த பக்தி விருத்தியும், எந்த வளர்ச்சியும் அந்த தனி மனிதனுக்கோ சபைக்கோ பக்தி விருத்தி உண்டாகாது.
நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேச விரும்புகிறேன். ஆனாலும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் அது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகுமா என்பதை அறிந்து உணர்ந்து பேச வேண்டும். அல்லது அந்நிய பாஷைகளே இப்பொழுது எபிரேய பாஷைகளே பேசி நாம் அதை வியாக்கியானம் செய்கிறோம் அல்லவா? எபிரேய மொழியிலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதற்கு அர்த்தம் இது என்று சொல்லி வியாக்கியானம் செய்கிறோம் அல்லவா? அதைத்தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழி எனக்கு தெரியும், கிரேக்க மொழி எனக்கு தெரியும், ஸ்பானிஷ் மொழி எனக்கு தெரியும் என்று சொல்லி அந்த எனக்கு தெரிந்த விதங்களிலே அந்த சென்டென்ஸை, சில கொட்டேஷன்ஸை, சில ப்ராபப்ஸு, அதாவது நீதிமொழிகள், விடுகதைகள், இப்படிப்பட்ட சில மொழிகளிலே பிரத்யேகமான சில வார்த்தைகள் கையாளக்கூடிய சென்டென்ஸாக இருக்கும். அவைகளை நாம் சொல்லிவிட்டு கடந்து போகும்போது அது புரியாது. அதை குறித்த ஒரு விளக்க பாடம் எடுக்க வேண்டும். இப்படி அதனுடைய அர்த்தத்தை சொல்லாவிட்டால் அந்த அந்நிய பாஷையை, அந்த கொட்டேஷன்ஸை நாம் சபையிலே கூறுவதிலே எந்தவித மேன்மையும் இல்லை. இதை நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதங்களிலே பேசிக்கொள்ளலாம். நீ தேவனோடு பேசும்போது, நீ தேவனை ஆராதிக்கும் போது உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் சபையிலே அப்படி செய்யலாகாது. நீங்கள் அதிகமாக தீர்க்க தரிசனம் சொல்லுவதையே நான் விரும்புகிறேன். ஏனெனில் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது தேவனுடைய மகத்துவங்களையும் தேவனுடைய ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிறீர்கள். சுவிசேஷம் தான் அந்த ரகசியம். தேவனை அறிகிற அறிவு தான் அந்த ரகசியம். நீங்கள் தீர்க்க தரிசனம் உரிப்பதனாலே தேவனுடைய குணங்கள், லட்சணங்கள் வெளிப்படுகிறது. அவைகளை குறித்து பேசுவதனாலே கேட்பவர்கள் பயபக்திக்கு வழி நடத்துகிறது. நாங்கள் பாவிகளாயிருக்கையிலே கிறிஸ்து இயேசு எங்களுக்காக மரித்தீர், ஐயா நான் உம்மை அழைப்பதற்கு தகுதியற்றவன் என்றெல்லாம் கூட நாம் தேவனை துதிப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற புறஜாதி மக்களோ அல்லது பாவிகளோ அவர்களும் உணரத்தக்கதாக இந்த தேவனை துதிக்கும் துதியானது அமையும். தீர்க்க தரிசனமாய் உரைக்கக்கூடிய காரியங்கள் அமையும். பரலோகத்திலே எனக்கு நல்ல நித்திய ஜீவனை வைத்திருக்கிறேன், நீண்டாண்டு காலமாய் நான் வாழுவேன், அங்கே கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, அங்கே பசி இல்லை, தாகம் இல்லை என்றெல்லாம் நாம் தீர்க்கமான தரிசனங்களை உணர்ந்து சொல்லும்போது அது கேட்கிற நமது அருகிலே இருப்பவர்களுக்கு அது இன்னொரு உந்து சக்தியாக அமையும். இப்படி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடிய ஞான வரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். சபையை வழிநடத்துகிறவர்களும் ஒவ்வொன்றையும் அதிதின் காலத்திலே கிரமமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துகிறார். பலவிதமான இசைக்கருவிகள் இருக்கிறது. அந்த இசைக்கருவிகள் ஒவ்வொன்றும் அவைகள் இசைக்க வேண்டிய நேரத்திலே இசைக்க வேண்டும். ஒரு பாடலிலே பல இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டாலும் அதற்கென்று அந்த லீடிங், அந்த இடம், அந்த கேப்ல அவங்களுடைய டைமிங்க்கு அந்த இசைக்கருவியை பயன்படுத்த வேண்டும். எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அந்த இசைக்கருவியை, எல்லா இசைக்கருவிகளும் ஒன்றாக ஒலிக்குமானால் அது ஒரு இனம் புரியாத குழப்பத்தை உண்டாக்கும். அதை போலவே தீர்க்க தரிசனம் சொல்லுவதும், பாடல்கள் பாடுவதும், ஆராதிப்பதும், தேவனுடைய ரகசியங்களை சொல்லுவதும், பாஷைகளை பேசி ஆண்டவரை ஆராதிப்பதும், இவைகளெல்லாம் ஒழுங்கும் குரமமாக அடுத்தடுத்த நிகழ்வாக நடத்த வேண்டும். சபையிலே இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ளும் விதமாக பேச வேண்டும். இது 1 கொரிந்தியர் புத்தகத்திலே வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதப்பட்டது என்று சொல்லி வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கொரிந்து பட்டணத்திலே அநேக தேசத்து மக்கள் வந்து சென்றார்கள் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதலால் நீங்கள் எந்த பாஷையை பேசுகிறீர்களோ அந்த பாஷையிலே தெளிவான பேச்சாக நீங்கள் உச்சரிக்க வேண்டும். 9வது வசனம், நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? நீங்கள் ஏதோ செய்தி சொல்லிவிட்டோம் என்று நினைப்பீர்கள். ஆனால் அது ஆகாயத்திலே, அதாவது வெறும் காற்றிலே பேசியது போல இருக்கும். மனிதனோட மனதோடு பேசியது போல் இருக்காது. 10ஆம் வசனத்திலே உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாதது அல்ல. ஆதலால் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்து அந்நிய பாஷையிலே பேசுவதனாலே என்ன பிரயோஜனம்? அப்படி நான் வந்து உங்கள் மத்தியிலே வேறு மொழியிலே பேசுவேனானால் கொரிந்தியராகிய உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதலால் எனக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் எதை செய்தாலும் ஒழுங்காக செய்ய வேண்டும். அதை சபையின் பக்தி விருத்திக்காகத்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை அந்நிய பாஷையிலே வந்து அர்த்தம் சொல்லத்தக்கதாக, அதாவது அதை விளக்கப்படுத்தத்தக்கதாக அங்கே ஒருவர் இருந்தால் டிரான்ஸ்லேஷன், அந்த பாஷையை நீங்கள் பயன்படுத்தி அவர்கள் மூலமாக வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை கேட்கலாம். இப்படி புரியாவிட்டால் டிரான்ஸ்லேஷன் விண்ணப்பம் செய்யப்படுவதற்கு, அதாவது டிரான்ஸ்லேஷன் பண்ணப்படுவதற்கு ரெக்யூஸ்ட் அங்கே வைக்க வேண்டும். எனக்கு புரிந்த பாஷையிலே நான் விண்ணப்பம் பண்ணும்போது என்னுடைய பக்தி விருத்தி உண்டாகும். ஆனால் எனது அருகிலே இருப்பவர்களுக்கும் அந்த பக்தி விருத்தி உண்டாகாது. அநேகருக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக என்னுடைய விண்ணப்பமும் கூட, என்னுடைய ஜெபங்களும் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும். அதாவது
பொதுவான மொழியிலே இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் உலகளாவிய பொது மொழி உண்டாவதற்கு ஒரு முக்கிய காரணமாக கூட அமைந்திருக்கலாம். நான் இதே ஆடியோவை உங்களுக்கு ஹிந்தி மொழியிலே பதிவிடுகிறேன். நீங்கள் எப்படி அதற்கு ஆமேன் என்று சொல்லுவீர்கள்? ஒருவர் ஜெபிக்கும்போது வேறொரு மொழியிலே ஜெபிக்கிறார். அதற்கு நாம் எப்படி ஆமேன் என்று சொல்ல முடியும்? எங்கே நிறுத்தினார், எங்கே முடிவு பெற்றுற்று என்று எதுவுமே தெரியாதே. நாம் ஜெபிக்கும் போது ஆமேன் என்று சொல்லும் வழக்கம் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் தேவனே நம்முடைய சமூகத்தில் வைக்கிற இந்த விண்ணப்பங்களை நீர் அங்கீகரியும் என்று நான் ஜெபிக்கிறேன். என்னோடு உடன் இருப்பவர்கள் ஆமாண்டவரே, நாங்களும் அவரோடு கூட உம்முடைய வல்லமை விளங்குவதாக என்று சொல்லுகிறோம். ஆமேன் என்ற அர்த்தத்தை உடையதாக ஒரு மனதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். புரியாமல் இருக்கும்போது எப்படி நான் உங்களோடு ஒத்த கருத்தாக ஒரு மனமாக நாம் ஜெபிக்க முடியும்? அவர் தன்னையே எங்க திருஷ்டாந்தமாக வைக்கிறார். நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். பவுல் அநேக பாஷைகளை கற்று அறிந்திருந்தார். ஆசியாவிலும் ஐரோப்பியாவிலும் இருக்கிற அநேக தேசத்து பாஷைகளை அவர் அறிவார். கிரேக்க, லத்தீன், அராமைக், எபிரேயம் இப்படி அனைத்து மொழிகளிலும் பேசக்கூடிய நல்ல திறம் படைத்தவராக பவுல் காணப்பட்டார். நான் உங்கள் மத்தியிலே என்னுடைய ஞானத்தை விளங்கத்தக்கதாக சபையிலே அந்நிய பாஷையில் வேறு மொழிகளிலே 10,000 10,000 வார்த்தைகளை நான் பேசினாலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தில் அங்கே கருத்து ஒன்றுமே இருக்காது. அதே வேளையில் பிறர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக 5 வார்த்தைகளை பொதுவாக இருக்கக்கூடிய அராமைக் மொழியிலேயோ அல்லது ரோமர்கள் பாஷையிலோ நான் கிரேக்க பாஷையிலோ பேசியிருப்பேன். ஆனால் அது அநேகர் விரும்பத்தக்கதாக இருக்கும். ஏனெனில் அந்த காலம் ஞானத்தையும் புதிய புதிய காரியங்களையும் ஃபிலாசபி என்று சொல்லக்கூடிய தத்துவங்களையும் அலசி ஆராயக்கூடிய அறிவியல் நிலையிலே வளர்வதற்கு மனிதனுடைய அறிவு ஆற்றல் வளர்ந்த காலமாக காணப்பட்டது. இன்றும் கூட அநேக குழந்தைகள் ஸ்பானிஷு, ஃப்ரெஞ்சு என்று பிற மொழி சைனா, இப்படி பிற மொழிகளை கற்றுக்கொள்வதிலே மிகவும் ஆர்வம் கொள்ளுகிறார்கள். ஆனால் தாய்மொழியையோ வெறுக்கிறார்கள். இப்படி அறிவு நிலையின் முதிர்ச்சியிலே சபைக்குள்ளாகவும் பாகுபாடுகள் உண்டாயிருந்தது. இதை சமூக ஏற்றத்தாழ்வுகளாக உணர்ந்திருந்தார்கள். ஆதலால் அதை குழந்தைகள் தனத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார், துர்க்குணத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இதை நீங்கள் 20ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். விசுவாசிகளுக்கு அடையாளம் அந்நிய பாஷை அல்ல, தீர்க்க தரிசனம். கடவுளை தரிசித்து சொல்லக்கூடிய அந்த தரிசனம்தான் விசுவாசிகள், அதாவது நல்ல ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவிசுவாசிகளுக்கு அடையாளம் தான் அந்நிய பாஷை, அதாவது சபையிலே பிரிவினைகளை உண்டாக்கும் என்று அவர் விளக்கப்படுத்துகிறார். தங்களை மேன்மையாக நினைத்துக் கொள்வார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த ஒட்டுமொத்த கருத்தையும் புரிந்து கொள்ளாமல் அந்நிய பாஷையை குறித்தும் தீர்க்க தரிசன வரங்களை குறித்தும் குழப்பிக்கொண்டு இன்றைய காலகட்டத்திலும் வேற வேற விதங்களிலே நாம் அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்படுத்தக்கூடிய செய்து காட்டுகிறவர்களாக மாறி இருக்கிறோம். இரண்டுமே இன்றைய காலத்தில் மிக தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அந்நிய பாஷைகளும் சரி, தீர்க்க தரிசன வரங்களும் சரி. தேவன் நம் மீது வைத்த அன்பு, தயவு, இரக்கம், மன்னிப்பு, ரட்சிப்பு இவைகளை குறித்து நாம் தீர்க்கமாய் சொல்லி தேவனை ஆராதிக்கும் போது அந்த ஒரே பாஷையிலே ஆராதிக்கும் போது எல்லோரும் ஆராதிப்போம். அப்படி ஆராதிக்கும் போது இந்த பாஷைகளை, மற்ற பாஷைகளை கற்று அறியாத சாதாரண மனிதன் அங்கே வரும்போது அவன் உணர்த்தப்படுவான். அவனும் தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கு அது வாய்ப்பாக அமையும். நாம் ஆராதனை என்ற பேரிலே நாம் நம்மை போல் நம் மனமிஷ்டம் போல ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறோம். ஒருவேளை ஆராதனை மிக குழப்பமான ஒரு சூழலிலே இந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்திருக்க வேண்டும். அதை அவர் எண்ணிக்கையிலே நிறுத்தும்படி 27ஆம் வசனத்திலிருந்து கூறுகிறார். பொதுவான பாஷை அல்லாத வேறு பாஷைகளிலே யாரும் பேச வேண்டும் என்றால் 2 பேர் மட்டும் பேசினால் போதும். அதை குறித்து அர்த்தத்தை சொல்வதற்கு அங்கே இருக்க வேண்டும் ஆட்கள். அப்படி இல்லை என்றால் அந்த பாஷையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அவன் சாட்சி சொல்லுவதா இருக்கட்டும், ஆராதிப்பதா இருக்கட்டும், பாடல் பாடுவதா இருக்கட்டும், அது அவனுக்கும் அவன் தேவனுக்கும் ஒத்துப்போகும். ஆனால் மற்ற பிறருக்கு அது பக்தி விருத்தியை உண்டாக்காது. அதே போல தீர்க்க தரிசனமாய் பேசுகிறவர்களும் 2 பேர் 3 பேர் தேவனை ஆராதிக்கலாம். ஆண்களிலிருந்து ஒருவர், பெண்களிலிருந்து ஒருவர் தேவனை ஆராதிக்கலாம் என்றெல்லாம் சொல்லுவோம் அல்லவா? அப்படி அவர் அதை குறிப்பிட்ட ஒரு எல்கைக்குள்ளாக, வரையறைக்குள்ளாக நிறுத்துகிறார். ஒருவேளை அந்த வேளையிலே தேவ ஆவியானவர் யாரிடத்திலும் பேசுவாரானால் அதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அந்த ஒருவர் குறைத்து கொண்டு இவரை பயன்படுத்தலாம்.
என்று ஒரு ஒழுங்கும் கிரமமும் கால வரையறைக்கும் உட்படுத்தப்பட்ட ஆராதனைகளாக சபை கூடுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வரையறையை கொடுக்கிறார். ஆவியின் அபிஷேகத்தினாலே நிறைந்திருந்தாலும் அந்த ஆவிகள் நமது எண்ணங்களின் தூண்டுதலிலே பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட பேசினாலும் கருத்துக்களை வெளிப்படுத்தினாலும் அதை அடக்கிக் கொள்ளும் சக்தியையும் தேவன் தந்திருக்கிறார் தானே என்று 32 சொல்லுகிறார். ஏனெனில் தேவனுடைய ஆவியா இருந்தாலும் நம்மோடு அவர் பேசினாலும் உடனே அதை சொல்லிவிட வேண்டும் என்ற தேவையில்லை. அதை மனதிலே வைத்து ஏற்ற வேளைகளிலே அந்த அர்த்தங்களை நம்மால் வெளிப்படுத்த முடியும். வேத வசனம் வாசிக்கும் போதும் சில வேளைகளிலே ஆழமான கருத்துக்களை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். உடனே நாம் கத்தி சொல்லுவது அது அர்த்தமற்றதாய்விடும். அதை மனதிலே வைத்திருந்து காலம் நேரம் கிடைக்கும் போது அதை குறித்தான வியாக்கியானம் செய்யும் போது அதற்கான மதிப்பு தனிதான். இப்படி தேவன் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். சமாதானத்தோடு தான் பரிசுத்தவான்களுடைய சபை கூடுதல் இருக்க வேண்டும். அங்கே சண்டைகள் இருக்கக்கூடாது. இப்படி பொது வெளிகளிலே கூடி வரும்போது ஆண்களும் பெண்களும் அதாவது பெண்களுக்கு புரியவில்லை, ஆண்கள் ஏதோ சொல்லும் போது அல்ல வேற பாஷைகளில பேசும்போது அவர் என்ன சொன்னாரு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி இடையிலே எழுந்தோ அல்லது மறித்தோ பெண்கள் அங்கே பேசுவார்களே, ஆனால் அது ஒழுங்கற்ற விதமாக இருக்கும். அதனால் பெண்கள் யாருமே நீங்க திருச்சபையில பேச வேண்டாம். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் அமைதியாக இருந்துட்டு வீட்டில் போய் அவர் என்ன சொன்னார், என்ன மொழி அது, என்ன பாஷை அது, என்ன வார்த்தை அது, அதற்கு என்ன அர்த்தம் என்று நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இவை அனைத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொற்கள் எல்லாரும் லேர்னிங், கற்றுக்கொள்ளுதல், வேறு வேறு மொழிகளை கற்றுக்கொள்வதனால் உண்டாகக்கூடிய பயன்படுத்துவதனால் உண்டாகக்கூடிய கன்ஃபியூஷனை தீர்த்து வைப்பதற்கும் காலக்கிரமங்களை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் எழுதுகிறார். அந்நிய பாஷைகளை பேசுங்கள், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனாலும் எல்லோரும் ஒரே மொழியிலே பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள், தேவனுடைய தரிசனங்களை சொல்லுங்கள். இப்படி சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமுமாக செய்யப்பட கடவுது. ஒரு ஒழுக்கமும் கால கிரமமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த முழு அத்தியாயத்திலே அவர் இந்த விளக்க பாடங்களை எடுக்கிறார். நமது திருச்சபையிலும் இப்படிப்பட்ட அறிவு சார்ந்த எல்லோருக்கும் பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. நமது சபைகளில் மாத்திரமல்ல, வீடுகளிலே கூடி வருகிற அவருடைய ஜெபங்களிலே எல்லா விதத்திலும் ஒரு ஒழுங்கு, ஒரு கிரமமும், எல்லோருக்கும் பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய காரியங்கள், சாட்சி என்ற பெயரிலே பிறரை காயப்படுத்துவது, இவையெல்லாம் நாம் செய்யக்கூடாது.